Hello students, welcome to Max Foundation 10th Max Chapter 8 பார்க்கலாம். Example 8.10. Find the mean and variance of the first n natural numbers கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5 marks sum ரொம்ப important sum. Solution பார்க்கலாமா? First mean கண்டுபிடிக்கலாமா? Mean வந்து நம்ம என்ன represent பண்ணுவோம்? X bar அப்படின்னு represent பண்ணுவோம். X bar sum of all observation by number of observation அப்படின்னு சொல்லுவோம். Sum of all observation என்னன்னா இங்க n natural number தான் கொடுத்துருக்காங்க. Natural number எப்பயும் start with 1. So 1 plus 2 plus 3 plus up to n வரைக்கும் போகுது. அதுதான் sum of all observation divided number of observation என்ன கொடுத்துருக்காங்க n. So n x bar எப்படி எழுதுவோம்? summation xi by n அப்படின்னு எழுதுவோம். Therefore x bar equal to இதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம செகண்ட் சாப்டரில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். 1 plus 2 plus 3 plus up to n வரைக்கும் போச்சுன்னா அதோட கண்டிஷன் வந்து n into n plus 1 by 2. இந்த மேலே நியூமரேட்டரோட கண்டிஷன் வந்து n into n plus 1 by 2ன்னு ஆல்ரெடி செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டினாமினேட்டரில் உள்ள n. ஸோ இந்த n கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு n plus 1 by 2. x bar ஈக்குவல் டு சம்மேஷன் xi by n. என்ன கிடைச்சிருக்குன்னா n plus 1 by 2. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு சம்மேஷன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் xi பை n த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு சம்மேஷன் xi பை n தெரியும், சம்மேஷன் xi ஸ்கொயர் தெரியாது. இதை எப்படி எழுதணும்னா சம்மேஷன் xiனா 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் போகுது. xi ஸ்கொயர்னா ஸ்கொயரில் எழுதணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வரை போகும். சம்மேஷன் xi ஸ்கொயர் n into n plus 1 into 2n plus 1 by 6ன்னு சாப்டர் 2ல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சம்மேஷன் xi ஸ்கொயருக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n into n plus 1 into 2n plus 1 by 6 into இதில் உள்ள n மைனஸ் சம்மேஷன் xi by n என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். n plus 1 by 2. ஸோ n plus 1 by 2 the whole square. இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் n plus 1 into 2n plus 1 by 6ன்ட்டு இருக்கும். மைனஸ் ஸ்கொயரை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் போடலாம். n plus 1 ஸ்கொயர் by 2. நெக்ஸ்ட்டு into 2n plus 1 by 6 minus n plus 1 the whole square by 2 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணை வச்சு இந்த ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணலாமா? n into 2n அப்படின்னா என்ன வரும்? 2n ஸ்கொயர். n into இந்த 1 இந்த எண்ணை வச்சு இந்த 2n மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் எண்ணை வச்சு 1 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் இந்த 1 வச்சு இந்த ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 2nனா 2n ப்ளஸ் 1 into 1னா 1 டிவைடட் 6 மைனஸ் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? a plus b the whole squareனா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே இப்போ என்ன இருக்குது? n plus 1 இந்த ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது. a இருக்கிற இடத்துல n-ம் b இருக்கிற இடத்துல 1-ம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் 2 into n into 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். b இருக்கிற இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ இது எங்கே எழுதலாமா? n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 பை 2 ஸ்கொயர் அப்படின்னா 4 ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் n plus 2n என்ன வரும்? 3n. என்னையும் 2n ஆட் பண்ணால் 3n plus 1 by 6 minus n ஸ்கொயர் plus 2n plus 1 by 4 அப்படின்ட்டு இருக்கும். எல்சிஎம் வந்து 12ன்னு எடுத்திருக்கோம். 6 எதால் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 3ஆல் அந்த டைமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். n ஸ்கொயர் plus 2n plus 1 ஈக்குவல் டு 2 into 2n ஸ்கொயர். 2 2s are 4. இந்த n ஸ்கொயர் அப்படியே இருக்கும். 2 3s are 6 6n plus 2 மைனஸ் 3 into n ஸ்கொயர்னா 3n ஸ்கொயர் ப்ளஸ் 3 2s are 6n ப்ளஸ் 1 சைன் அப்படியே வச்சுக்கணும் டிவைடட் 12. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸை ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் உள்ள ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 6n மைனஸ் 1 அப்படின்னு மாறிடும் டிவைடட் 12 ஈக்குவல் டு 4n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர். 4n ஸ்கொயரையும் 3n ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4 minus 3 into n ஸ்கொயர்னு
இப்படி எடுப்போமா 4 - 3 என்னது 1 1n ஸ்கொயர் முன்னாடி n 1 போடணும்னு அவசியம் இல்லை ஸோ 4n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர்னா n ஸ்கொயர் அப்புறம் இந்த ப்ளஸ் 6n மைனஸ் 6n கேன்சல் ஆயிரும் 2 - 1 என்ன வரும் ப்ளஸ் 1 டிவைடட் 12 இதான் ஆன்சர் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1/12 சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ் சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம் எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் n + 1/2 எக்ஸ் பார் இந்த ரெண்டு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு